மிதுன ராசியில் சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்கள் 2024 சுக்கிரதசையை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்கணத்துக்கும் விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த சுக்கிர பகவான் அளப்பரிய முன்னேற்றத்தை கொடுப்பார், அளப்பரிய வளர்ச்சிகளை கொடுப்பார். இந்த சுக்கிர பகவான் அஷ்டம சனி காலகட்டங்களில் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரு அப்படின்னாக்கா, ஒரு சில பேருக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்காரு, ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுத்துருக்கார். அஷ்டம சனியில் நல்ல பலன்களை கொடுத்துருக்கு. அது எல்லாருக்குமே பொருந்துமானாக்கா எல்லாருக்குமே பொருந்தாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல ஆதிக்கம் பெற்று இருந்திருந்தால் நல்ல ஒரு மேன்மை உண்டு. இது ராகு கேதுக்களோட சேராமல் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கமாகாமல் உங்களோட ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்து வக்கரமாகாமல் இருந்தால் உங்களுக்கு நல்ல மேன்மையை கண்டிப்பாக அஷ்டம சனி காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். சுக்கிர பகவான் நல்ல யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணும்போது ஒரு அஷ்டம சனி வந்துச்சுனாக்கா ரெண்டுமே போட்டி போட்டுன்னு உங்களுக்கு நல்லது தான் செய்யும். சனீஸ்வர பகவானும் நல்லது செய்வார், உங்களுக்கு சுக்கிர பகவானும் நல்லது செய்வார். ஆனால் கெடு பலன்கள் செய்யக்கூடிய இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த சனி பகவான் அஷ்டம சனியில் இருந்து நிறைய கெடு பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருப்பார். நோய் நொடி பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருப்பார். விரயங்கள் அதிகமாக இருந்திருக்கும், தொழில் சார்ந்து விரயங்கள் அதிகமாக இருந்திருக்கும். எந்த வயது காலகட்டங்களில் உங்களுக்கு சுக்கிரதசை வந்தாலும் விரயங்களை அதிகமாக கொடுப்பார். ஏன்னா விரையாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால பொருள் விரயங்களை அதிகமாக கொடுத்துருப்பார். தொழில் சார்ந்து நிறைய விரயங்களை கொடுத்துருப்பார். ஒரு தொழிலில் முதலீடு போட்டிருப்பீங்க, அந்த முதலீடு திரும்பி வராமல் நிறைய நஷ்டங்களை கொடுத்துருக்கும். அதில் கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும், மன உளைச்சல்களை அதிகமாக கொடுத்துருக்கும். இது எல்லாமே இந்த 2024 மாறும்னா கண்டிப்பாக மாறும். இப்போ அஷ்டம சனி கிடையாது, இப்போ சுக்கிரதசையோட ஆதிக்கம் தான் உங்களுக்கு அதிகமாக நடக்கும். இது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னாடி வயதுகளில் வரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மத்தியம வயதில் வரும். ஒரு 50-55 வயசு அது மாதிரியான காலகட்டங்களில் இந்த சுக்கிரதசையானது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரும். எந்த வயது காலகட்டங்களில் உங்களுக்கு சுக்கிரதசை நடந்தாலும் சரி, வண்டி வாகன சேர்க்கை கொடுத்துரும். நிறைய பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சொத்து ரீதியான லாபத்தை கொடுக்கும். திருமணம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சிருந்தாலும் சரி, இது வரைக்கும் நிறைய உங்களுக்கு ப்ராப்ளத்தை திருமணம் ரீதியாக கொடுத்துருந்தாலும் குடும்பம் ரீதியாக கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் இந்த 2024 இருக்காது. நல்ல ஒரு வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். திருமணம் சார்ந்து யாருக்காவது முயற்சி பண்ணியிருந்தீங்கனாக்கா வீட்டில் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். பசங்களுக்கு திருமணம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அது சரியாக ஒரு அமைஞ்சிருக்காது. 2.5 வருஷ காலகட்டத்தில் இந்த அஷ்டம சனி நடக்கும்போது சுப விசேஷங்கள் கூடி வந்திருக்காது. இந்த சுப விசேஷங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கூடி வரும். நோய் நொடி பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. இது வரைக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சந்திச்சுட்டு வந்த பிரச்சனைகள் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா வீட்டில் நிறைய ப்ராப்ளம், அது இல்லாத எல்லா வேலையும் நீங்களே செய்கிற மாதிரி இருக்கும். எல்லா வேலையும் செஞ்சாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வந்திருக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி, அந்த இடத்துல கெட்ட பேர் தான் அதிகமாக கொடுத்துருக்கும். நிறைய வேலை செஞ்சால் கூட உங்களுடைய உடல் உழைப்பு தான் வீணாக இருக்குமே தவிர எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆனால் இப்போதைக்கு அதனுடைய டபுள் மடங்கான பிரதிபலன் உங்களுக்கு உண்டு. நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்கலாம். வேலை ரீதியாக ப்ரொமோஷன் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். வண்டி வாகன சேர்க்கை ஒரு சிலருக்கு கொடுக்கும். வீடு கட்டக்கூடிய அமைப்பை ஒரு சிலருக்கு கொடுக்கும். சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தை பற்றி நான் சொல்லி தெரிய போகிறதில்ல. அளப்பரிய யோகத்தை இந்த நேரங்களில் கொடுக்கும். விரையாதிபதினு சொல்லக்கூடியார். நீங்கள் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அதிகமாக உண்டு. 2024 சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மிதுன ராசியில் வரக்கூடிய நபர்களுக்கும் மிதுன லக்னத்தில் வரக்கூடிய நபர்களுக்கும் வேறு ராசியில் இருந்தாலும் சரி, மிதுன லக்னமாக வந்தீங்கன்னாக்கா அந்த லக்னக்காரர்களுக்கும் சுக்கிரதசை அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு தான் அஷ்டம சனி. இப்போ லக்னத்துக்கு இல்லையான்னு கேட்டிங்கனாக்கா லக்னத்துக்கும் ஒரு சிலருக்கு ராசிக்கு தான் அஷ்டம சனி, லக்னத்துக்கு இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லக்னத்துக்கு அஷ்டம சனி கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு வேறு ராசியாக இருந்தாலும் மிதுன லக்னக்காரர்களுக்கு கொஞ்சமாவது இந்த அஷ்டம சனியோட தாக்கம் இருந்திருக்கும். சுப விரயங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். சுக்கிரதசை நடக்குது அப்படின்னாக்கா இந்த வயது காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருந்திருப்பீங்க. திடீர் வளர்ச்சிகளை உங்களுக்கு கொடுத்துருக்காது. திடீர்னு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கும். கடன் பிரச்சனை கொடுத்துருக்கும். அதெல்லாம் இந்த நேரங்களில் மாறும். கடன் பிரச்சனைகள், கடன் தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. இது வரைக்கும் தலைமறைவாக இருந்தால் கூட கடன் பிரச்சனைகளில் இந்த கடன் பிரச்சனைகள் இருக்காது. மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய காலம் சொல்லலாம். அரசியல் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கும் நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த நேரங்களில் கொடுக்கும். திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும். வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி சேர்க்கை நிறைய உண்டு. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு
ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரு தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பை இந்த 2024 கொடுக்கும். அடகு வச்ச நகை கூட நீங்கள் திருப்பிட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் பிரச்சனைகள், இதுமாதிரி நகை சம்மந்தப்பட்ட கடன் பிரச்சனைகள், சுப கடன்கள் எல்லாமே உங்களுக்கு தீர்ந்துவிடும். சுய தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள், சொந்த பந்தங்களில் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தீர்ந்து நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டங்களில் அடைவீர்கள். சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்கள் மிதுன ராசியில் இருந்தாலும் சரி, மிதுன லக்னத்தில் இருந்தாலும் சரி, வேற ராசியாக இருந்து மிதுன லக்னமாக வந்தாலும் சரி, இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக பொருந்தும். இந்த சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வாழ்க்கைக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சுய தொழிலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. சிறிய முதலீட்டில் ஒரு சின்ன ஒரு வருமானத்தை நீங்கள் பார்க்கலாம். பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். பசங்களுக்காக ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறதுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். ரொம்ப நாளாக வீடு கட்டி குறையா நிற்கிறது இல்லையா, அந்த குறையெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டில் குடியெடுத்து வைக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு. வீடு வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது கிடைக்காத ஒரு எட்டாக்கனியாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் இந்த 2024 ஒரு சிலருக்கு வீடு சொந்த வீட்டில் போய் குடியேறதுக்கான பாக்கியம் கிடைக்கும். இது வரைக்கும் தொழிலில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் பார்த்துருப்பீங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு கஷ்டங்களை தான் அதிகமாக கொடுத்துருக்கும். அந்த கஷ்டங்கள்லாம் மாறும். இந்த 2024 தொழிலில் ஏற்றம் மிகு காலம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம், மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம். இது வரைக்கும் சுப விசேஷங்கள் எதனா நடக்கலனா கூட வீட்டில் சுப விசேஷங்கள் நடக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது வரன் பார்த்துருப்பீங்க. அந்த வரன் அமையாமல் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. நிறைய மனசஞ்சலங்களை கொடுத்துருக்கும். இந்த அஷ்டம சனி காலங்களில் ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கலையே அப்படின்ட்டு நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. சுப விசேஷங்கள் உண்டு. காது குத்து எதுவாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சுப விசேஷங்கள் அதிகமாக வீட்டில் நடக்கும். இது வரைக்கும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும். நண்பர்கள் வழியில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலோ, இது வரைக்கும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப மேன்மை இந்த நேரங்களில் பார்க்கலாம். சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேது பகவான் கோச்சார ரீதியாக உங்களுக்கு 2024 பெரும்பாலும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த 2024 பொறுத்த வரைக்கும் பணப்பற்றாக்குறை நீங்கும். இது வரைக்கும் பணமே இருந்திருக்காது, சேமிப்புகள் இருந்திருக்காது. பேங்க் சேவிங்கெல்லாம் இந்த 2024 நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார். உங்களுக்கு மன அழுத்தங்கள்லாம் நீங்கி வெளியே வரத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரதசை நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். சுக்கிரதசை காலங்களில் அஷ்டம சனி நடக்கும்போது நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்திருக்காது. உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும். நோய் நொடி பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும். பிள்ளைகள் வழியில் பாதிப்புகளை கொடுத்துருக்கும். தொழில் ரீதியான பாதிப்புகளை கொடுத்துருக்கு இல்லையா. இந்த 2023 2020லேருந்தே இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கு இல்லையா, இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது. இந்த 2024 இந்த எல்லாமே அப்படியே உல்ட்டாவாக மாறும். உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். இது வரைக்கும் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீரும். குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பொருளாதார தட்டுப்பாடு, குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இழந்துட்டு தனிமையாக நின்னா கூட இப்போ எல்லாமே கூடி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த பந்தங்கள்லாம் இப்போ கூடி வரும். மன நிம்மதி கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். நன்றி.